இப்பொழுது நாம் தேவனுடைய செய்திக்காக ஒரு வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு அதனுடைய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் 34ஆம் வசனம். யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடைய வைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசித்திருக்கிறோம். அது தியானிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோட நீர் பேசுவீராக. எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். அடியனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. இன்றைக்கு எங்களுக்கு தேவையான மன்னாவை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் இந்த வார்த்தையை பெற்று உமக்கென்று வாழ, உமக்கென்று சாட்சிய ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வீரதுக்கா நன்றி, ஆசீர்வதிப்பீரதுக்கா நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த நாட்களிலே கொடுத்த போதனைகளிலே இது முக்கியமான ஒரு போதனை. அவருடைய உபதேசத்தை கேட்க வாஞ்சித்த தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சத்தியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொன்னாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நம்மளுடைய வாழ்க்கையில கவலை எங்க இருக்கு? என்ன சாப்பிடுவோம், என்ன உடுத்துவோம், நமக்கு வீடு இல்லையே. இந்த கவலை தான் இன்றைக்கு அநேகரை பாதிக்கிறதா இருக்கிறது. ஒருவேளை ஒண்ணுமே இல்லை அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு கவலை என்னன்னா, எனக்கு இல்லையே என்று கவலை. இருக்கிறவங்க கிட்ட இப்ப வீடு இருக்கு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இருக்கு, உடுத்துறதுக்கு நல்ல வஸ்திரமும் இருக்கு. ஆனா அடுத்தது என்ன கவலை தெரியுமா? அந்த கவலை எப்படி அதிகரிக்கும் கேட்டீங்கன்னா, அவங்கள போல இல்லையே, எனக்கு அவங்கள போல வேணும். இன்னைக்கு நிறைய போட்டிகள் எதுலதான் இருக்கு? உலக பிரகாரமான பொருள்ல தான் போட்டியே. அவர்கிட்ட இந்த கார் இருக்குன்னா எனக்கு இந்த கார் இருக்கணும், அவர்கிட்ட இந்த வீடு இருக்குன்னா எனக்கு 2 வீடு இருக்கணும். இப்படிதான் போகுது. மனுஷன் இதுலயே கவலைப்பட்டு தன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டே இருக்கான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்காக கவலைப்படாத. என்ன சாப்பிடுவோம், என்ன உடுத்துவோம், என்ன இடம் இருக்கு, அதுக்காக கவலைப்படாது. ஏன் தெரியுமா? இதெல்லாம் கவலைப்படுறவனுக்கு ஒரு பேரை வச்சுட்டாரு ஆண்டவர். என்ன பேர் வச்சுட்டாரு? அஞ்ஞானிகள். நல்லா புரியுதா? இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் அஞ்ஞானிகளா இருக்காங்க, எத்தனை கிறிஸ்தவர்கள் அஞ்ஞானிகளா இருக்காங்க. நான் ஆண்டவரை தான் ஆராதிக்கிறேன், ஆண்டவரை தான் தொழுது கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லுகிற எத்தனை பேர் இன்னைக்கு அஞ்ஞானிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களுக்கு பேர் அஞ்ஞானின்னு வச்சுட்டாரு. அதாவது இன்னொரு விதத்துல சொன்னா முட்டாள்களே என்று சொல்றாரு. முட்டாள்கள் தான் என்ன செய்வாங்க? உலகம் 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 உலகம். நல்லா தெரியும் நம்ம இந்த உலகத்துல வாழ போறது எவ்வளவு வருஷம் தான்? 70 வருஷம். பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனா 100 வருஷம். அந்த 100 வருஷத்துக்கு மிஞ்சில இப்ப யாரும் போறதில்லை. ஆனாலும் மனுஷனுக்கு அந்த சாகிறதுக்கு முந்தின நேரம் வரைக்கும் என்ன உலகத்துல கிடைக்கும் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கான். நல்ல கவனிங்க, நம்ம இந்த உலகத்தையே விட்டு போறோம். இதெல்லாம் அழிந்து போகிற ஒன்று. இது தெரிந்துகிட்டே நம்ம அதை தேட ஆரம்பிப்போம்னு நினைச்சுக்கோங்களேன். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ முட்டாள். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நம்ம எல்லாம் தேவனை ஆராதிக்க வரோம். நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தின் தேவன்.
அவருக்கு பேர் என்ன வச்சிருக்கோம்? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்படின்னா அந்த பிதாவுக்கு மரணம் என்று ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. என் பிதா எப்படிப்பட்ட பிதா? அவர் ஆதியும் அந்தமுமானவர். அவர்தான் அல்பா, அவர்தான் ஒமேகா. அவருக்கு நிகர் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஆண்டவரை தொழுது கொள்கிற நாம், நித்திய வாசிகளாகிய நாம் எப்படி இருக்கணும்னா, இந்த உலகத்துல வாழ்றோம் உண்மைதான். உலகத்துல வாழும் பொழுது இந்த உலக பிரகாரமான காரியத்துக்காக ரொம்ப கவலைப்படவே கூடாது. நிறைய சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? கவலைப்பட ஆரம்பிப்போம். ஐயோ எனக்கு இது இல்லையே, ஐயோ எனக்கு இது இல்லையே என்று கவலைப்படுவோம். நல்லா கவனிங்க, விசுவாசிகள் இப்படி கவலைப்படக்கூடாது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், கவலைப்படவே கூடாது. கவலை எல்லாம் படுறதுக்கு ஒருத்தருக்கு கொடுத்திருக்காரு. அது யாருக்கு கொடுத்திருக்காரு? யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த வேலையை கொடுத்திருக்காருல்ல. கவலைப்பட வேண்டியது உங்க வேலை இல்ல, நீங்களா கவலைப்படக்கூடாது. அப்ப யாருக்கு அந்த வேலையை கொடுத்திருக்காரு? 34 வருஷத்துக்கு கவனிங்க. ஆகையால், இந்த கன்ஜெக்ஷனோட ஆரம்பிக்குது பாருங்க. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடைய வைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். நம்ம நல்லா கவனிங்க. அந்தந்த நாளுக்கு பாட கொடுத்துட்டாரு. எப்பா, என் பிள்ளைக்கு நீ தான் பாத்துக்கணும். ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? அந்த பாரத்தை தூக்கி நம்ம தலையில மேல வச்சுக்கிறோம். பிரச்சனை இங்கதான். நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட ரொம்ப விசுவாசத்தோடு கேட்போம், ஆண்டவரே ஒரு 10 வருஷத்துக்கு தேவையான ஆகாரத்தை இன்றே எனக்கு தாரும். ஜபம்லாம் என்ன? அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று தாரும் தான் இயேசு கத்து கொடுத்தாரு. இயேசுக்கே ஆலோசனை சொல்லுவோம். ஏசப்பா இப்படிலாம் இல்ல, ஒவ்வொரு நாளும் மட்டும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பாத்தீங்களா? அதனால என்ன கேட்கிறேன்? கொடோனா கெட்ட எனக்கு உதவி செய்யும், ஒரு 10 வருஷத்துக்கு தேவையான அரிசி மூட்டையை நான் பதுக்கி வைக்க உதவி செய்யும். ஆண்டவருக்கு தெரியும், நீ பதுக்கி வச்சனா பூச்சி தான் அரிச்சிட்டு போயிடும். அதனால ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்துல போய் பொக்கிஷத்தை தேடாத. பொக்கிஷத்தை இந்த உலகத்தை தேடினா என்ன தெரியுமா நடக்கும்? திருடன் கண்ணை விட்டு திருட வந்துட்டே இருக்கான். இல்லனா திருடன் திருடலனா வேற என்ன நடக்கும்? பூச்சி அரிச்சு போட்டுரும். எங்க உங்களுடைய சொத்தை சேகரிங்கன்னு சொல்லிட்டாரு? பரலோகத்துல உங்க சொத்தை சேகரிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட விசுவாசியா இருக்கிறீங்க? உலகத்தின் மேல் கண் வைக்கிற விசுவாசியா, இல்ல பரலோகத்தை நோக்கி பார்க்கிற விசுவாசியா? மேல் நோக்கி பார்க்கிற விசுவாசியா, கீழ் நோக்கி பார்க்கிற விசுவாசியா? எப்படிப்பட்ட விசுவாசி? விசுவாசி என்பவன் ஒரே ஒரு விசுவாசியா தான் இருக்க முடியும். அது உண்மையான விசுவாசி. நான் எப்படிப்பட்ட விசுவாசியா இருக்கணும்? தலைலாம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? எங்க பார்க்கணும்? பக்கத்து சைடுல, இந்த பக்கத்து சைடுல. என் அப்பா கொடுப்பாங்களா, என் அம்மா கொடுப்பாங்களா, என் மாமா கொடுப்பாரா, என் புருஷன் கொடுப்பாரா, என் மனைவி கொடுப்பாளா? உங்க கண்ணெல்லாம் எங்க பார்க்கணும் தெரியுமா? மேல. ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நல்லா கவனிங்க, யாரை பார்க்கணும்? மேல. நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி நம்முடைய கண்களை நாம் ஏறெடுப்போமாக. அதான் ஆண்டவர் ஒரு பொறுப்பான வேலையை யாருக்கு கொடுத்துட்டாருன்னா, மிஸ்டர் மண்டே, மிஸ்டர் டியூஸ்டே, மிஸ்டர் வெனஸ்டே, மிஸ்டர் தர்ஸ்டே, மிஸ்டர் ஃப்ரைடே, மிஸ்டர் சாட்டர்டே, மிஸ்டர் சண்டே. அதுக்கு உங்க வேலையை கொடுத்துட்டாரு. நீங்க என்ன தெரியுமா செய்றீங்க? மிஸ்டர் சண்டே நீ ரொம்ப கவலைப்படாத, நானே கவலைப்பட்டுக்கிறேன், நானே அழுதுகிறேன்னு சொல்றீங்க. அந்த வேலையை மட்டும் செய்யாதீங்க. நாளை தினம் தன்னுடைய வைகளுக்காக கவலைப்படும் விசுவாசி ஒரு நாளும் நாளைய தினத்துக்காக கவலைப்படவே கூடாது. நாளைய தினம் நம்முடையது அல்ல. நீங்க எப்பவுமே நினைவில் வச்சுக்கணும், இந்த நாளைய தினம் என்னுடையது அல்ல. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், கர்த்தருடைய பிளெஸிங், கர்த்தருடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு மூச்சு விட முடியுதா? கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்படின்னா மூச்சு கொடுத்தவர்ல அவரு,
அவர் உங்களுக்கு பலன் கொடுத்தார்ல, அவர் உங்களை நடத்த முடியாதோ? நிச்சயம் நடத்த முடியும். உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தின இயேசு அவர் தன்னுடைய ஜீவனையே உங்களுக்கு கொடுப்பார் என்றால் மீதியெல்லாம் கொடுக்காமல் இருப்பாரோ? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது கவனிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் அது 32ஆம் வசனமா, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? கொஞ்சம் கேள்வி கேட்டு பாருங்க. உங்க மனசுலயே கேள்வி கேட்டு பாருங்க. கொஞ்சம் சந்தேகம் வருதா? கவலை வருதா? எப்படிப்பா என் வாழ்க்கை நடக்க போகுது? எப்படிப்பா என் பிசினஸ் நடக்க போகுது? எப்படிப்பா என் படிப்பு நடக்க போகுது? கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. விசுவாசி கவலைப்படக்கூடாது. நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் யார்? அந்த அறிவு உங்களுக்கு இருக்கும் என்றால், அந்த ஞானம் இருக்கும் என்றால், ஒரு நாள் கவலைப்படவே மாட்டீங்க. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்துல நமக்காக அனுப்பினார். இயேசு என்னும் நாமத்தில் அவர் இந்த உலகத்துல வந்தார். உலகத்துல வந்து என்ன செஞ்சாரு? தம்முடைய ஜீவனையே சிலுவையில கொடுத்துட்டார். எதுக்காக? அந்த இரத்தத்தின் மூலமாக தான் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைக்குது. நம்முடைய பாவ சரீரம் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவ சரீரம் இப்பொழுது கழுவி சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அது நித்திய வாசியாய் மாற்றி இருக்கிறார். இந்த ஆத்துமா என்றென்றைக்கும் வாழுகிற இந்த ஆத்மா உயிரடைந்திருக்கிறது. எப்படி? இயேசு கிறிஸ்துவின் அந்த தியாகத்தினால், இயேசு கிறிஸ்துவின் அந்த கிருபாதார பலியினால் இது நடந்திருக்கிறது. என் தேவன் இயேசுவே நமக்கு கொடுத்துட்ட பிறகு, சொந்த குமாரனையே நமக்கு கொடுத்துட்ட பிறகு, நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான ரட்சிப்பை ஏற்படுத்தின பிறகு இந்த சரீரத்தின் தேவையை சந்திக்காமல் இருப்பாரோ? ஒரு நாளும் இருக்க மாட்டோம். அதனால சொல்றாரு, பவுல் சொல்றாரு, மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பதோ எப்படி? எப்படி? ஹோ? ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பாருங்க. மனிதன் வேணா கொடுக்காம இருக்கலாம். நீங்க நம்புகிற மனிதர்கள் வேணா உங்களை ஏமாற்றலாம். ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர், உங்களுக்காக உயிர் தந்த இயேசு ஒரு நாள் உங்களை ஏமாற்ற மாட்டார். அப்படி என்றால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு நாளும் கவலைப்படவே கூடாது. அதனால இயேசு சொல்லி கொடுத்தாரு பாருங்க. ஆகாயத்து பட்சிகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த ஆகாயத்து பட்சி என்னைக்காவது விதை விதைச்சுது இல்ல. போய் நல்ல நிலத்தை உழுது, காக்கா குருவி போய் நிலத்தை உழுது. நம்ம விவசாயிகள் என்ன செய்வாங்க? இந்த ஏர் வச்சு உழுவாங்க இல்லையா? அதை உழுற மாதிரி காக்காவும் குருவியும் பட்டாளமா இறங்கி அப்படியே என்ன செய்யுது? ஏர் உழுதுச்சு. பாத்தீங்க? பார்க்கல? ஆண்டு கேட்கிறாரு, இந்த ஆகாயத்து பட்சிகளை சற்று கவனித்து பார். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, விதைச்ச பிறகு என்ன செய்யணும்? ஹார்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா? அறுக்கணும். நல்ல விளைச்சல் வந்தோடனே அறுக்கணும். அறுக்கிறதும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? விதைச்சோம், விளைச்சல் வந்துச்சு, விளைச்சல் அறுத்தோம். விளைச்சல் அறுத்து எங்க கொண்டு வைக்கணும்? கோடவுன்ல வைக்கணும், களஞ்சியத்துல வைக்கணும். நம்ம மனுஷர்கள் தான் இந்த வேலையெல்லாம் செய்வோம். ஆனா காக்கா, குருவி, கழுகு, கோழி இதெல்லாம் செய்யறதே இல்ல. ஒன்னும் செய்யறது இல்ல. அது விதைக்கிறதும் இல்ல, அது அறுக்கிறதும் இல்ல, அது களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்ல. ஆனாலும் அவைகள் அழுது கொண்டே இருக்கிறது. பட்டினியா இருந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணி கொண்டே இருக்கிறது. அப்படித்தானே? இயேசு என்ன சொன்னாரு? அவைகளையும் உங்கள் பரமபிதா. யாருடைய பரமபிதாங்க? அவங்க பரமபிதா இல்ல. அவங்களுக்கு தேவன் பரமபிதா கிடையாது. யாருக்கு பரமபிதா? எனக்கு தாங்க பரமபிதா. ஹல்லேலூயா. பூனைக்கும், நாய்க்கும், காக்காக்கும், குருவிக்கும் என் தேவன் பரமபிதா கிடையாது. அவர்களுக்கு யார் என்று தெரியுமா? அவர்களுக்கு அவர் சிருஷ்டிகர்த்தா, கிரியேட்டர், உருவாக்கினவர். அவரால் தான் உருவாக்கின பொருளாதான் இது இருக்கு. ஆனா நம்ம மட்டும் படைச்சும் போது மட்டும், இந்த மனுஷனை படைக்கும் போது மட்டும் ஒரு வித்தியாசமா படைச்சார். என்ன தெரியுமா? என் சாயலிலேயே உருவாக்கணும்னு சொன்னாரு. ஆதி 1 வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு, நம்முடைய சாயலிலே மனிதனை உருவாக்குவோமாக. மனிதனை உருவாக்குனாரு. மண்ணை எடுத்தாரு, குலைச்சாரு, அதுல தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். அந்த 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 மனிதன் ஜீவாத்மா மாறிட்டான். ஜீவாத்மா மாறிட்டான். ஆகவேதான் நமக்கும் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட உறவு தெரியுமா? உருவாக்கினவர், உருவாக்கப்பட்ட பொருள் என்ற உறவோடுக்கு மேலாக தகப்பன் பிள்ளை என்ற உறவு, அப்பா மகன் என்று, அப்பா மகள் என்று ஒரு உறவு.
அதனால ஆண்டவர் சொன்னாரு, காக்காக்கும் குருவிக்கும் நான் அப்பா இல்லப்பா, நான் உனக்கு தான் அப்பா. ஆண்டவர் நமக்கு பிள்ளையாகும்படியான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்றைக்கு கொடுத்தார்? அத யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளையாகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நம்ம தேவனை பார்த்து சொல்லலாம், என் பரம தந்தையே, என் அப்பாவே, என் நித்திய பிதாவே, என் நல்ல பிதாவே. அவர் எப்படிப்பட்ட பிதா தெரியுமா? நல்ல பிதா. ஹல்லேலூயா. அவர் பூரண சர்க்குணர், பூரண சர்க்குணர். அப்படிப்பட்ட அப்பாவை தான் நான் ஆராதிச்சுட்டு இருக்கேன். ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு தான் நான் பரமபிதா, நான் குருவி கிடையாது. ஆனால் கூட குருவிக்கும் பறவைகளுக்கும் மற்ற காக்காக்களுக்கும் நான் என்ன செய்யறேன் கவனிங்க, அவைகளையும் உங்கள் பரமபிதா விளை பூட்டுகிறார், நல்ல சாப்பாடு கொடுக்கிறாரு. அவைகளை பார்க்கலும் நீங்கள், நல்லா சொல்லுங்களேன், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. கொஞ்சம் உங்களே பார்த்து சொல்லிக்கோங்க, நான் அவங்கள காட்டிலும் யாரு ஸ்பெஷல். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய பார்வையில எப்படிப்பட்ட மனிதன்? விசேஷித்த மனிதன். நான் எப்படிப்பட்ட மகள்? ஆண்டவருடைய பார்வையில விசேஷித்த மகள். நான் எப்படிப்பட்ட மகன்? ஆண்டவருடைய பார்வையில விசேஷித்த மகன். நல்லா கவனிங்க, நீங்க ஆண்டவருக்கு ரொம்ப விசேஷித்த பிள்ளைகளா இருப்பீங்கன்னா, உங்களை மேல கண்ணை வச்சு 24 மணிகளும் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்க தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு ஒரு ஆகாயத்து பறவைக்கே தேவன் சாப்பாடை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட ஆகாயத்து பறவை? விதைக்கிறது இல்ல, அறுக்கிறது இல்ல, களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறது இல்ல, ஆனா ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷா சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காரு. எப்படி? நம்ம மனுஷர்கள் தான் கவலைப்பட்டு சோம்பேறிகளா மாறி, கவலையும் சரி சோம்பேறித்தனம் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஏன் கவலையும் சோம்பேறித்தனம் சொல்றேன் ஞாபகத்தில் இருக்க? நம்ம கவலை இல்லாத போது கவலைப்படுவோம், இருக்கும்போது என்னமா செய்வோம்? நமக்கு தான் நல்ல ஒரு டப்பா ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்களே பாருங்க, நம்ம கண்டுபிடிச்ச டப்பா தான். அதுக்கு பேர் என்ன? ஃப்ரிட்ஜ். நல்ல டப்பா. அந்த டப்பாவுக்குள்ள போயிட்டு போட்டு வைக்கிறாங்க பாருங்களேன், உள்ளியே 10 நாளைக்கு வச்சு அப்புறமா எடுத்து சாப்பிடுவோம். ஃப்ரெஷ்ஷா சாப்பிடவே மாட்டோம். இதுக்கு பேர் தான் சோம்பேறித்தனம். 2 கவலைனால அடுத்தது கவலைப்படுற ஒரு கேஸ் இருக்கு, ஒன்னு சோம்பேறித்தனம் படுற கேஸ் இருக்கு. ஆனா நம்ம காக்கா குருவிங்களா என்னைக்குமே என்னதை யூஸ் பண்ணதில்ல? ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணதில்ல. அந்த அந்த பொருள்லாம் வச்சு சேமிச்சு வச்சு சாப்பிட்டதே இல்லை. அதுக்கெல்லாம் டெய்லி என்ன சாப்பிடுதுங்க? ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுங்க. நீங்க ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டு பாருங்களேன், அதுல இருக்க ருசியே வேற. ஒரு வாட்டி நான் ஊட்டிக்கு போயிருந்தேன். ஊட்டியில ஊழியத்துக்கு போயிருந்த போது அந்த மலையில ஒரு 25 கிலோமீட்டர் நடக்கிறோம். நடந்து போன உடனே பயங்கர தண்ணி தாகம். அப்போ அங்க கோஸ் அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க, கோஸ் வெட்டிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, இந்த கோஸ் சாப்பிடுங்க, தண்ணி தாகம் கூட தீந்துரும் சொன்னாங்க. நானும் சாப்பிட்டேன். உண்மையாவே இங்க சாப்பிட்ட கோஸுக்கும் அங்க சாப்பிட்ட கோஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படியே ஃப்ரெஷ்ஷா கொடுத்தாங்க பாருங்க, அவ்வளோ தண்ணி அதுல இருக்கு. ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறதுல ஒரு தனி ஆசீர்வாதம் இருக்கு. நம்மளாம் எப்படி சாப்பிடுறோம்? நல்லா அழகா அத ஃப்ரீசர்ல வச்சு அழகா சாப்பிடுறோம். இதனாலதான் நமக்கு நிறைய கெடுதியும் வருது. நல்லா கவனிங்க, காக்கா குருவிகளுக்கெல்லாம் இவ்வளவு அழகான தேவன் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு, நமக்கு கொடுக்க மாட்டாரு? நம்ம அப்ப எப்படி ஜெபம் பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு தேவையான ஆகாரத்தை தாங்கன்னு கேட்டு பாருங்களேன், நீங்க நல்லா சூப்பரா ஹெல்தியா இருப்பீங்க. இது ஒரு பகுதி. அடுத்து சொல்றாரு, இப்ப நம்ம ட்ரெஸ்ஸுக்கு அடுத்தது சாப்பாட்டுக்கு அப்புறம் எங்க வந்துருவோம்? பிரச்சனை ட்ரெஸ்ல தான் வருது. ட்ரெஸ் இல்லையே. ஆண்டவர் சொன்னாரு, காட்டு புஷ்பங்களை கொஞ்சம் பாரு, அதுங்க உடுத்திருக்கிற ட்ரெஸ் கொஞ்சம் பாத்தியா, என்ன அழகா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பூக்களுடைய கலர் வித்தியாசமா இருக்கு. அந்த கலரை அப்படியே காப்பி பண்ணணும்னு பாக்குறான், ஆனா காப்பி பண்ண முடியல. ஆண்டவர் சொன்னார், சாலமோன் கூட இப்படி உடுத்துனது இல்லையா? எவ்வளவு பெரிய ராஜா தெரியுமா சாலமோன்? அந்த சாலமோனை போல ஒரு பயங்கர பணக்கார ராஜா எந்த ராஜாவும் அந்த மாதிரி வந்தது இல்ல. அந்த ராஜா உடுத்தின ட்ரெஸ் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. சேபா ராஜஸ்திரி பாக்குறா, சாலமோனுடைய அந்த வஸ்திரத்தை கண்டு அவ ஆச்சரியப்படல. யாருடைய வஸ்திரத்தை கண்டு ஆச்சரியப்பட்டா தெரியுமா? அங்க சேவகரா இருக்கான் பாருங்க,
சாலமோன் ராஜாவுடைய அரண்மனையில் வேலை பார்க்கிற ஒரு வேலைக்காரனுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தா, ஓ இந்த ட்ரெஸ்ஸை இவ்வளவு பயங்கரமா இருக்க, இவ்வளவு அழகா ரிச்சா இருக்க என்று பார்த்து ஆச்சரியப்பட்டா. யாருடைய ஞானத்தை கண்டு ஆச்சரியப்பட்டா? சாலமோனுடைய ஞானத்தை கண்டு ஆச்சரியப்பட்டாரு. நல்ல கவனிங்க, சாலமோன் கூட அப்படி உடுத்தினதில்லை என்று இயேசு சொல்கிறார். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்ல, நூற்கிறதும் இல்ல, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு வரைக்கும் எந்த மனுஷனும் அந்த மாதிரி கலர்ஃபுல் ட்ரெஸ் உடுத்தினதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் காட்டு புஷ்பத்துக்கு யாருங்க ட்ரெஸ் கொடுத்தா சொல்லுங்க? என் ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, காட்டு புஷ்பத்துக்கு நான் யாரு? ஒரு சிருஷ்டிகர்த்தா. ஆனா உனக்கு நான் யாரு? நான் உனக்கு பரமபிதா. இப்ப நல்லா கவனிங்க. எப்ப நம்ம கிட்ட தான் தப்பு இருக்குல்ல. காட்டு புஷ்பத்துக்கு கேட்காமையே கொடுத்துருக்காருங்க. நல்லா கவனிங்க. நீங்க அவருடைய மகன், அவருடைய மகா, உங்களுக்கு எப்படிங்க அவர் கொடுப்பாரு? கொடுக்காம இருப்பாரோ? ஆண்டவர் இயேசு எப்படி விளக்கம் சொல்ற பாருங்க. அப்பா தன் பிள்ளைக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு அதே 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு கவனிங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இந்த வசனத்தை அப்படியே நம்புறீங்களா? சந்தேகம் இல்லாம கேட்கணும். கேளுங்கள், கேட்கலன்னா கிடைக்காது. கேளுங்கள். அடுத்தது தேடுங்கள். தேடுறீங்களா? உண்மையா தேடுறீங்களா? தட்டுறீங்களா? தட்டா திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? உங்க பையன் ஐயா எனக்கு அப்பம் கொடுங்க கேட்டா, இந்த அப்படிடா கல்லு அப்படின்னு கொடுத்துட மாட்டீங்க. உங்களில் எந்த மனுஷனாலும் மீனை கேட்டால் அவனுக்கு, நீ மீனா கேட்ட இந்த அவனுக்கு பாம்பு அப்படின்னு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அந்த வேர்ட் அண்டர்லைன் பண்ணுங்க. அதிக நிச்சயம் அல்லவா? நம்ம வார்த்தையை கவனிக்கணும், ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். நீங்க கேட்கிறது யார்ட்டனா? உங்க பரமபிதாட்ட. எப்படிப்பட்ட பரமபிதா? நல்ல பரமபிதா. அவர் நல்லதே செய்கிறவர். தேவரீர் நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவன் நல்ல தேவன். அவற்றை நீங்க கேட்கும் போது நிச்சயமாகவே கொடுப்பார். அவர் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களுக்கு ஆகாரம் தேவையா? தருவார். உடை தேவையா? தருவார். உங்களுக்கு நல்ல ஒரு வீடு தேவையா? தருவார். தராம இருக்க மாட்டார். ஆனா பேராசை மட்டும் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? அன்றன்றுள்ள ஆகாரம் அன்றன்றுள்ள ஆகாரத்தை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட போயிட்டு 10 வருஷத்துக்குள்ள ஆகாரத்தை கேட்டீங்கன்னா தரமாட்டாரு. நீங்க பாட்டுக்கு ஆண்டவரே அவர்களை மாதிரி இவர்களை மாதிரி எனக்கு ட்ரெஸ் வேணும்னா கொடுக்க மாட்டாரு. உங்களுக்கு வசதியா தூங்குறதுக்கு தேவையான ஒரு இடம் வேணுமா? தருவாரு. நீங்க மற்றவங்களை பேராசைப்பட்டு அவர்களை மாதிரி எனக்கு இல்ல ஆண்டவரே, அவங்க பாருங்க ஆண்டவரே மாடிக்கு மேல மாடி கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. ஆண்டவர் எப்ப கொடுப்பாரு? நீங்க திருப்தி ஆண்டவர் ஆண்டவரே நீங்க நல்லாப்பா, நீங்க எனக்கு நன்மையானவைகளை தான் தருவீங்க அப்படின்னு ஒரு விசுவாசத்தோடு தைரியத்தோடு நீங்க தேவசமூகத்துல கேட்டீங்கன்னா நிச்சயம் கொடுப்பார். சரி, இதெல்லாம் சொல்லிட்ட பிறகு ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கவனிங்க. 30ஆம் வசனத்தை கவனிங்க. சந்தேகப்படுற மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? திருப்பி கவனிப்புங்க, அதிக நிச்சயம் அல்லவா? அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான பதங்கள். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, அதிக நிச்சயம் அல்லவா? நான் கொடுக்க மாட்டேனா? கொடுப்பேன். இப்போ அற்ப விசுவாசிகளை நம்ம இருக்கக்கூடாது, கவலைப்படுகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்படித்தானே?
நான் படிச்சது ரைட்டோ? ஓ, உங்களுக்கு தேவைன்னு அவருக்கு தெரியுதா? ரைட் ரைட் ரைட். இப்ப நல்லா கவனிப்போம். நம்ம ஆண்டரை சில டைம் எப்படி நினைக்கிறோம்னா, ஆண்டருக்கு எதுவும் தெரியாதது போல நம்ம தான் அவசரப்படுறோம். அதான் ஆண்டருக்கு எல்லாம் தெரியும். அஞ்ஞானிகள் இதை தேடி அலைகிறாங்க, இதை பெறணும்னு அலைகிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன உங்களுக்கு தேவை இன்னது என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க உட்கார்ந்திருக்க ஒவ்வொருத்தரும் சொல்றேன், நீங்க இங்க தேவனை ஆராதிக்க வந்திருக்கீங்க, உங்கள் தகப்பனை ஆராதிக்கிறீங்க. உங்க தகப்பன் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தை குறித்து அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். நீங்க நினைச்சிடாதீங்க, என்னை யாரும் பார்க்கல, என் தேவைகள் எவ்வளவு இருக்கு, யாரும் என்ன விசாரிக்கல என்று நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் உங்களை விசாரிக்கிற நல்ல தேவன், அவர் நல்ல தகப்பன். நமக்கு வந்து என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஒரே ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்க்க. அப்பா தான் பிள்ளைகிட்ட நிச்சயம் எதிர்பார்ப்பு வச்சிருப்பாரு, அப்படித்தானே? சிருஷ்டிகர்த்தா சிருஷ்டிகிட்ட போய் பெரிய எதிர்பார்ப்பு வைக்க மாட்டார். ஏன்னா சிருஷ்டிகர்த்தாவுடைய அந்த சிருஷ்டிப்பு வந்து அவர் சொல்லப்படி செய்யும், அவ்வளவுதான். இந்த வேலையை ஒரு காக்கா கொடுத்தாலும் அந்த வேலையை கரெக்டா கண்ணுன்னு காக்கா செஞ்சிரும். குருவிக்கு சொன்னா குருவி செஞ்சிரும். அவருடைய சொல்படி செய்யும் பெருங்காற்று என்று சொல்லப்படுது. பெருங்காற்றுக்கு ஒரு வேலை கொடுப்பாரு, இதை செஞ்சு முடிச்சா செஞ்சு முடிச்சோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு டாஸ்க் தான் கொடுத்துருக்காரு, அந்த டாஸ்க் அதுங்க நிறைவேற்றிடும். ஆண்டவர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனா நம்ம எப்படி பாக்குறது தெரியுமா? என் பிள்ளை, ஏன் மகன், ஏன் மகா. அப்ப ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து ஒரு பெரிய விஷயத்தை எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உலக பிரகாரமாகவே திங்க் பண்ணாத, உலகத்தையே திங்க் பண்ணி வண்டி ஓட்டாத. நீங்களும் நானும் எதுக்கு கவனம் செலுத்தணும்னு கேட்டா, அதான் சொல்றாரு 33ஆம் வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். முதல்ல எதை தேடணுங்க? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். நீங்களும் நானும் எதை தேடுறோம்? நம்முடைய ப்ரையாரிட்டி என்ன? நம்முடைய பரம தகப்பன் நமக்கு எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்ம யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்பதை எதிர்பார்த்து. நம்ம தகப்பன் எப்படிப்பட்டவர்னா, ரொம்ப இமோஷனல், எதுவும் கண்டுக்காதவர் கிடையாது, ரொம்ப விசாரிக்கிற தேவன். தேவாதி தேவன், ராஜாதி ராஜா. இந்த உலகத்துல மனிதனா வந்த போது தான் நேசிக்கிற லாசரு இறந்த அந்த இடத்துல நிற்கும் போது கூட மற்றவர்களை பார்க்கிறாரு, அவர் அழுதார், கண்ணீர் விட்டார் என்று வசனம். அது எதுக்காக கண்ணீர் விட்டா அது பெரிய அர்த்தம் இருக்கு. ஆனா நான் சொல்லுகிறேன், அவர் கண்ணீர் விட்டார். அதே போல அவருக்கும் பசி உண்டாயிற்று. எப்படி? பசி என்ற உணர்ச்சி அவருக்கு உண்டு. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை பார்க்கிறாரு, அப்படியே பரிதபிக்கிறார், கம்பேஷனோட பார்க்கிறார். இதான் என் அப்பா. ஏசு ஏதோ கண்ணை மூடிட்டு அப்படியே வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கல. நீங்க எந்த சூழ்நிலையில போறீங்க என்பது அவருக்கு நன்றாக தெரியும். உங்க கண்ணீரின் பாதை அவருக்கு தெரியும். உங்களுடைய பிரச்சனையின் நேரம் அவருக்கு தெரியும். அதனால அவர் சொன்னாரு, நீ தண்ணீர்களுக்குள்ளே நீ நடந்து போனாலும் நான் உன் கூட தான்ப்பா இருக்கேன். அக்கினி நடுவிலே நீ நடந்தாலும் நான் உன் கூட தான்ப்பா இருக்கேன். ஆறுகளை கடக்கும் போது நான் எங்கேயோ தூரமா போல, நான் உன் கூட தான் இருக்கேன். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட நல்ல பிதா என்று சொன்னா, நம்மை குறித்து நன்றாக விசாரிக்கிற, நம்மை குறித்து பரிதபிக்கிற நல்ல பிதா. எபிரேயர் எழுதும்போது சொல்லுவாரு, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய நல்ல ஒரு பிரதான ஆசாரியார். நம்ம சில பலவீனங்களை மாட்டிடுறோம், அதுல இருந்து விடுபடணும்னு நம்ம தத்தளிக்கும் போது ஏதோ கண்டுக்காம இருக்கிற ஒரு பிரதான ஆசிரியர் இல்ல. அந்த சோதனையிலிருந்து நம்மை பாதுகாக்க, அதுல இருந்து நம்மை பாதுகாத்து ரட்சிக்க என் இயேசு ரொம்ப பரிதபிக்கிற நல்ல பிரதான ஆசிரியராயிருக்கிறார். உங்களுடைய பலவீனத்தையும் தெரிவார், உங்களுடைய பலத்தையும் அறிவார், உங்களுடைய குறைகளையும் அறிவார், உங்கள் நிறைவுகளையும் அறிவார், எல்லாவற்றையும் அறிவார். அதனால நம்ம ஒண்ணு நினைச்சிட கூடாது, ஆண்டருக்கு ஒன்னும் தெரியல. அதனால ஆண்டவர் சொன்னாரு, உன் பிரச்சனை வந்துச்சுன்னா, போராட்டம் வந்துச்சுன்னா, உன் வீட்டு அறை வீட்டுக்குள்ள போ, பூட்டிடு, அப்பாவை பார்த்து அப்படியே சத்தமா ஜெபம் பண்ணு. அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமான பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா.
அதுங்க ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்னது? ஒன்னே ஒண்ணுதான் எதிர்பார்க்கிறார் தம் பிள்ளைகிட்ட இருந்து. என் பிள்ளை என்ன தேட மாட்டானா? நம்ம அப்பாவை தேடுறதை காட்டிலும் யாரை ரொம்ப அதிகமா தேடுறோம்? அப்பா வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை தேடுறோம். சாப்பாடு அவர் கொடுத்ததுதான், உடை அவர் கொடுத்ததுதான், வீடும் அவர் கொடுத்ததுதான், எல்லா பொருட்களும் அவர் தான் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அநேக நேரங்கள் நம்ம என்ன சொல்லுமா செய்யறோம்? அப்பாவை காட்டிலும் அதிகமா எதை தேடுறோம்? அவர் கொடுத்திருக்கிற பொருளை போய் தேடுறோம். தேவன் சொல்றாரு, நீ அஞ்ஞானியா இருக்காத, முட்டாளா இருக்காது. இதெல்லாம் படைச்சதே எதுக்குதான்? உனக்காக தானப்பா படைச்சேன். நீ ஏன் போய் அதை போய் தேடிட்டு இருக்க? இப்ப சொல்றாரு, முதலாவது எதை தேடு? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. பாருங்க, அந்த தேட ஆரம்பிச்சோன்னா சொல்றாரு, இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். நீ ஒன்னும் அதை தேட தேவையில்ல, நானே தந்துருவேன். அதனால நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய உலக பிரகாரமான தேவைகளுக்காக ரொம்ப ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்கா செஞ்சுட்டா நம்ம தகப்பன் பாப்பாரு, என் பிள்ளைக்கு இது தேவை என்று சொல்லி அவரே கொடுத்துருவார். என்று சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. இன்னைக்கு நாம ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுகிற பழக்கம் நமக்கு இருக்கா? தேவனுடைய ராஜ்யம் எதுல இருக்கிறது அப்படின்னா, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, ரோமர் 14:17, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எதுலங்க இருக்கு? புசிப்புல இல்ல, குடிப்புல இல்ல. நிறைய நேரம் நினைச்சிருக்கோம், நம்முடைய நிறைவே சாப்பாடு கிடைச்சாதான், உடை கிடைச்சாதான். அது இல்லைங்க உங்க நிறைவு. நீங்க நித்தியவாசிகள், நீங்க பரலோகத்துடைய பிள்ளைகள், நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல இருக்க வேண்டிய பிள்ளைகள். அப்படின்னா உங்களுடைய இருதயத்தில் உள்ள ஏக்கம், வாஞ்ச எல்லாம் என்ன தெரியுமா இருக்கணும்? நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், தேவனுடைய நீதியை நான் தேடணும் என்ற ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருக்கணும். அதுதான் சொல்ற, தேவனுடைய ராஜ்யம் எதுல இருக்கா? நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. 3 விஷயத்தை சொல்றார்: நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இன்னைக்கு நீங்களும் நானும் இதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, முதல் காரியத்தை நல்ல கவனிங்க. அவருடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்து கீழ்ப்படிய பழகணும். நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் அந்த சந்தோஷம் யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்னா, தேவனுடைய வார்த்தைக்கு எந்த மனிதன் முக்கியத்துவம் கொடுக்கிறானோ, தேவனுடைய வார்த்தை மேல பிரியம் வைக்கிறானோ, அந்த மனிதனுக்கு தான் அது கிடைக்கும். ஆண்டவர் அங்கதான் வாசம் பண்ணுகிறார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ண அந்த சந்தோஷம் நிலை இருக்கும். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, யோவான் 14:21 முதல் 23 வாசித்து பாருங்க. அதுல என்ன பண்றது சொல்லப்பட்டு, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, ஒவ்வொரு நாளும் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அதை கை கொள்ளுகிறவன் என்னிடத்தில் அன்பா இருக்கிறான், பிதா அவனிடத்தில் அன்பா இருக்கிறார், நானும் அவனிடத்தில் அன்பா இருக்கிறேன், என்னையே அவனுக்கு வெளிப்படுத்துவேன் சொல்லிட்டு அடுத்தது அவனோட வாசம் பண்ணுவேன். எப்படி சொல்றாங்க? 23 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒரு வீட்டுல வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, இந்த சரீரம் தான் தேவனுடைய ஆலயம், மறந்துடாதீங்க. இந்த சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். இந்த சரீரத்துல தேவன் குடிக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாருன்னா, உங்க தேவைகள் எல்லாத்தையும் அவர் சந்திக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். நீங்க முதல்ல உங்களுக்குள்ள முதலாவது உங்களை சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்த ஆரம்பிச்சிருங்க. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பதம். அதுல என்ன அடங்கி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வேத வசனத்துக்கு நம்ம வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கிறது, அந்த வேத வசனத்தை நம்ம கையாள்வது, அதன்படி செய்வது மாத்திரமல்ல, அதுல நிலைத்திருப்பது. இந்த 3 விஷயத்துல நீங்களும் நானும் ரொம்ப கவனம் செலுத்தணும். முதல் காரியத்தை சொல்றேன், ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை என்ன செய்யணும்? பிரியத்தோட ஒவ்வொரு நாளும். எப்படி நீங்க
காலை போஜனம் எப்படி சாப்பிடுவீங்க? நம்ம யோபு பக்தன்ட்ட போய் கேளுங்களேன். அவருடைய வாழ்க்கையில எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள். அவர் தேவனால் பெற்ற ஆசீர்வாதத்தையும் ஒரே நிமிஷத்துல இழந்து போனார். எல்லாத்தையும் இழந்து போனார். அவர் கவலைப்பட்டிருக்கலாம்ல. ஐயோ, எல்லாத்தையும் இழந்துட்டேனே, இத்தனை ஏர்மாடுகளை இழந்தேனே, இத்தனை 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 ஒட்டகத்தை இழந்தேனே, ஐயோ இத்தனை சொத்துக்களை இழந்தேனே, கவலைப்பட்டிருக்கலாம்ல. கவலைப்படல. ஏன் கவலைப்படல தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல அனுபவம் இருந்துச்சு. என்ன அனுபவம் தெரியுமா? அவர் சொல்றாரு, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். எப்ப சொல்றாரு தெரியுமா யோபு இத? எப்ப சொல்றாரு? இப்ப கவலைப்பட வேண்டிய நேரம். இப்ப அவருக்கு எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு, ஒண்ணும் இல்லைங்க. பணக்காரன் இப்போ கோடீஸ்வரன் இப்போ என்னவோ மாறிட்டாரு, ரோடீஸ்வரனா மாறிட்டாரு. பிச்சைக்காரனை போல இருக்காரு. இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டாருங்க. இழந்தது மட்டும் இல்ல, வியாதி, உடம்புல வியாதி ஃபுல்லா, பருக்கள், சுரண்டர் உட்கார்ந்து, அந்த அளவுக்கு கொடிய வியாதி. அந்த நேரத்துல கூட என்ன சொல்லுவாரு, நான் தேவனுடைய கற்பனைகளை என் வாயிலிருந்து விளக்கவே மாட்டேன், அதை நீக்கவே மாட்டேன், அதன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமா காத்துக்கொண்டேன். இப்படி நீங்க காத்துக்கொள்றீங்களா? பொறுமையோடு தேவ வசனத்து மேல நம்பிக்கை வச்சு விசுவாசம் வச்சு கேளுங்க, காத்துருங்க, காத்துருங்க. ஆண்டவரே உங்களுடைய நேரத்துக்காக காத்திருக்கிறேன். ஏன்னா நீங்க யார்? எனக்கு நல்ல அப்பா, என் தேவைகளை அறிந்திருக்கிற அப்பா, என்னை விசாரிக்கிற அப்பா. யோபு இப்படிதாங்க ஆண்டவர் பார்த்தாரு. அதனால்தான் அவரால் தைரியமா சொல்ல முடியும், தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். உங்களுடைய திட்டத்தை விட்டு ஒண்ணு என பிரிக்க முடியாது. பிசாசு என்னதான் விளையாட்டு விளையாடினாலும் அவன் என்ன பிரிக்கவே முடியாது. ஏன்னா நான் என்ன செய்யறேன்? ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தைகளை நான் உட்கொள்கிறேன். அது எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் வேண்டியதாய் இருக்கிறது, பிரியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தின் மேல பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அது தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நல்லா கவனிப்போம். தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களா? தேவைகளுக்காக ஜெபிக்காதீங்க. ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை புரிந்து கொண்டு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு முதல் வேலையை அனுத்தம் செய்யுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு காலையில எனக்கு போஜனம் தேவைப்பா. என்ன போஜனம்? என் ஆத்மாவுக்கு தேவையான போஜனம் தேவை. இன்னைக்கு தேவையான ஆகாரம் எனக்கு தேவை. ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கும் போது என் மன கண்கள் எல்லாம் திறந்துருங்க, என்னோடு பேசுங்க, பேசுங்க. இயேசுவானவர் இந்த உலகத்துல வந்து ஊழியம் செய்த போது அதற்கு முன்பாகவே எசாயா தீர்க்கன் என்ன சொல்லிட்டார் தெரியுமா? இயேசுவானவர் என்ன செய்வாரா? காலையிலே எழும்பி கற்றுக்கொள்ளுகிறவரை போல பிதா சமூகத்துல இருந்து கற்றுக்கொள்வாரா. அதனால்தான் என்ன வசனத்தை போதிக்கணுமோ கரெக்டா போதிச்சார். தேவையான வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுத்தாரு. ஆகவே அவருடைய உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசமா காணப்பட்டுச்சு? கிருபையுள்ள உபதேசம், அதிகாரமுள்ள உபதேசம், ஜனங்களுக்கு தேவையான உபதேசமாய் காணப்பட்டது. அவங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்தது, அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மறுரூபத்தை கொண்டு வந்தது, அவருடைய வாழ்க்கையில ஜீவனை கொடுத்தது. ஏன் தெரியுமா? இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல, மனிதனாய் வாழ்ந்த நாட்கள்ல ஒன்று சொல்லட்டும், அவர் பிதாவின் சமூகத்துல போய் காலையிலேயே அமர்ந்து கொண்டு, ஆண்டவரே என்னோட பேசும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுவதுனா அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது. எப்படிங்க தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வீங்க? நீங்க எப்பொழுது தேவனுடைய வார்த்தையின் மேல கவனம் வைக்கிறீங்களோ, அதன் மேல் பிரியம் வைக்கிறீங்களோ, அதை நீங்க உட்கொள்றீங்களோ, அப்பதான் தேவ சித்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்போ நீங்க என்ன செய்யணும்? வார்த்தையை உட்கொள்ள பழகணும். உட்கொண்ட பிறகு என்ன செய்யணும்? அதை கடைப்பிடிக்க தெரியணும், அதை செயல்படுத்த செய்யணும். அதனால இயேசு சொன்னார், என் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். நம்ம வசனத்தை பெற்றுக்கொண்டு நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் சொன்னா நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில பிரியப்படணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க உடனுக்குடனே கீழ்ப்படுகிற பழக்கம் உங்களுக்கும் எனக்கும் வந்துடணும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்யறதுல சின்ன சின்ன விஷயம் அதை உதாசீனப்படுத்திடுறோம். அதனால ஒரு பெரிய ஆசீர்வாத இழப்பு நம்ம வாழ்க்கையில ஏற்படுது. புரியுதா உங்களுக்கு? சின்ன சின்ன விஷயம் தான், கவனித்து பாருங்க.
தேவன் உங்ககிட்ட சொல்ற சின்ன சின்ன விஷயத்த, சின்ன சின்ன காரியம் தான், அது கீழ்ப்படுறீங்களா? தேவனுடைய வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிய பழகி கொள்ளுங்க. ஒரு லிஸ்ட் போடுங்க, என்னென்னலாம் தேவன் என்ன செய்ய சொல்றார், அதை நான் கையாளுறேனா? நீ கையாண்டு பாருங்க, கர்த்தர் உங்களோட தான் வாசம் பண்ணுவார். கீழ்ப்படுகிற பிள்ளைகளோட தான் என் தேவன் வாசம் பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு கொடுக்கப்படுகிறார்? கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் வாசம் பண்ணாதான் நம்ம எந்த ஆலயமா மாறுறோம்? தேவ ஆலயமா மாறுறோம். நீங்களும் நானும் தான் தேவ ஆலயம். அந்த ஆலயத்துல அவர் வாசம் பண்ணிடுவாரு. ஆனா அதோட நிக்க கூடாது. மூன்றாவது ஒரு காரியத்தை செய்யணும், நிலைத்திருக்க பழகணும். அதனால இயேசு சொன்னாரு, தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை கவனிங்க. யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தாங்க, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். மூணாவது என்ன செய்யணுங்க? அடுத்தது, இல்ல இன்னைக்கு சண்டே நான் கீழ் பண்ணிச்சுட்டேன், மண்டே பார்த்துக்கலாம், டியூஸ்டே பார்த்துக்கலாம். பாஸ்டர் எப்போ கேட்க போறாரு? அடுத்தது சண்டே தானே கேட்க போறாரு. அது வரைக்கும் கொஞ்சம் உலகத்தின் பின்னாடி கொஞ்சம் போயிட்டு வந்துருவோம். நல்லா கவனிச்சீங்களா? சில நேரங்களில் நமக்குடைய வாழ்க்கையில நிலைத்திருப்பு இருக்காது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேனே, எலிசா தீர்க்கதரிசிட்ட நாகமான் வரார், சீரியா தேசத்து படைத்தலைவன் வந்தார். வந்த உடனே தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? யோர்தான்ல போய் 7 வாட்டி முங்கி எலும்புன்னு சொல்லிட்டாரு. இவன் பார்த்தான், அவர் என்னை கை தொட்டு சுகமாக்குவாருன்னு பார்த்தா, இந்த மனுஷன் வேலைக்காரனை கேஸ் எம்சி போய் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. படைத்தலைவன்ல கொஞ்சம் ஆக்ரோஷம் வந்துருச்சு, கோவம் வந்துச்சு. எங்க ஊர்ல இல்லாத நதியா, எங்க ஊர்ல இல்லாததா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்பட்டார். உடனே நல்ல நல்ல ஊழியக்காரன் கூட இருந்தான், நாகமான் கூட. அவன் சொன்னா, ஐயா பெரிய விஷயத்த சொன்னா நீ செஞ்சிருப்பீங்களா? சின்ன விஷயம் தானே சொன்னாரு. சின்ன, நம்ம கூட அநேக நேரத்தில் எதுல நம்ம கீழ்படுதல் சொல்லுங்க? சின்ன விஷயத்துலதான். யோர்தான்ல போய் 7 வாட்டி முங்கி எழும்பணும்னு சொன்னா அது கஷ்டமாயா? கொஞ்சம் கீழ்படிஞ்சிருங்களான்னு. அது நல்ல மனுஷன் கீழ்படிஞ்சாரு, 7 வாட்டி முங்கி எழும்பினாரு. என்ன ஆயிட்டாரு? குஷ்டரோகம் நீங்கிருச்சு. சூப்பர் ஆயிட்டு, ஒரே சந்தோஷம். இப்ப கோமா இந்த மனுஷன் இப்ப நேர தீர்க்கதரிசிட்ட ஓடி வராரு. தீர்க்கதரிசியே, உமக்கு காணிக்கை கொடுப்பதற்கு என்கிட்ட அப்படியே கொண்டு வந்திருக்க, அப்படியே கொடுக்க போறாரு. எலிசா தீர்க்கதரிசி சொன்னாரு, உன் காணிக்கை நீயே எடுத்துட்டு போய். இதை பார்த்தாரு யாரு? நம்ம கேசி பார்த்தாரு. ஆஹா, இவ்வளோ கொடுக்குறான் நம்ம தீர்க்கதரிசி ஐயா, நம்ம பாஸ் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? வாங்காம இருக்காரு. அவன் பாட்டுக்கு போயிட்டான். இவனுக்கு மைண்ட்ல யோசனை வந்துச்சு. என்ன யோசனை? இது வரைக்கும் என்ன உபதேசம் கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? எலிசா தீர்க்கதரிசி என்ன உபதேசம் கேட்டிருப்பான்? பொருளாசை எல்லாம் உடையதாக இருக்கக்கூடாது, மற்றவங்களை பொருளை இச்சிக்க கூடாது, மோசையின் பிரமாணத்தையும் படிச்சிருப்பார்ல தலைவர். தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, கீழ்படியணுமா இல்லையா? இவன் நேரம் என்ன செஞ்சான்? நாகமானுக்கு பின்னாடி ஓடுறான். நாகமான் பார்த்தான், என்னடா அது, நம்ம எலிசாவுடைய பிய வராதே. உடனே கேட்டான், நம்ம தீர்க்கதரிசி ஐயாட்டுல சில பேர் வந்திருக்காங்க, கொஞ்சம் அந்த காணிக்கையில அதை வாங்கிட்டு அந்த பொருளை வாங்கிட்டு கிளம்பிட்டான். ஒரு இடம் வரைக்கும் வந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு பிறகு பாருங்க, அவன் பார்த்தான், இதுக்கு மிஞ்சலாம் நாகமானுடைய சேவகர் வரக்கூடாது, நீ போயிரு, நான் என் ரூம்ல கொண்டு போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நேராவே ரூம்ல போய் வச்சுட்டு எலிசா தீர்க்கதரிசி வந்து நிக்கிறாரு. தீர்க்கதரிசி கேட்கிறாரு, கேசியே எங்கப்பா போன? நான் அங்க எங்க போல. ஏயா, நீ அவன்கிட்ட வாங்கும் போது என் ஆவி உன் கூட இருந்தா இல்லையா? நீ வாங்கும் போது என் ஆவி இருந்துச்சா இல்லையா? அது உனக்கு புரியலையோ? கோபம் வந்துருச்சு. நாகமான் விட்ட குஷ்டம் உன்னை பிடிப்பதா, உன் சந்ததியை பிடிப்பதா? போ, முடிஞ்சிருச்சு. நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நிலைத்திருக்காம போனா சாபம் வந்துடும். நம்ம ஆண்டவருடைய வசனத்தை கடைபிடிச்சுட்டே இருப்போம். பொருளாசையெல்லாம் விட்டு வந்திருப்போம். உலகத்தின் காரியத்தின் மேல நாட்டம் இல்லாம இருப்போம். ஆண்டவர் மாத்திரம் பிடிச்சிட்டு இருப்போம். உண்மைதான். ஆனா ஒரு கட்டம் வந்த உடனே நமக்குள்ள என்னத்தமா வந்துடும்? இந்த பொருளாசை அப்படியே உள்ள சாத்தான் கொண்டு வர பாப்பா. இங்கதான் நீங்க நிலைத்திருக்கணும். உலகம் வேண்டாம்,
இந்த உலகத்தின் ஆஸ்திகள் எனக்கு வேண்டாம் என்று சொல்ல பழகணும். அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நல்ல கவனிங்க, நிலைத்திருந்தால், அதாவது ஒவ்வொரு நாளும் நான் என் ஆண்டோடைய வசனத்தையே சார்ந்து ஜீவிப்பேன். என் வாழ்க்கையின் மையத்துல என்ன இருக்கும் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் இருக்கும். அதை விட்டு நான் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் நான் அதை மாத்திரமே பற்றி கொண்டவனா என் வாழ்க்கையை ஓட்டுவேன் என்று சொல்லி நீங்க நிலைத்திருப்பீங்கன்னா, ஆண்டு சொல்வாரு, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நல்ல கவனிப்போம். 3 விஷயத்தை நீங்களும் நானும் கடைப்பிடிக்க பழகணும். 1, வசனத்தை பிரியமா வாஞ்சியோடு உட்கொள்ளுங்க, ஆண்டுட்டு இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திரிச்ச உடனே வேத வசனத்தை படிக்கிற பழக்கம் இருந்தே ஆகணும். இன்னைக்கு காலையில படிச்சீங்களான்னு நான் கேட்கும்போது நேத்து படிச்சேன்னு சொல்லக்கூடாது. நிறைய பேரு சொல்லுவாங்க, தப்பிக்கிறதுக்காக ஒரே வழி, நேத்து நான் படிச்சேன். இந்த நேத்து படிச்சேன்லாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு படிச்சீங்களா? ஒவ்வொரு நாளும் படிச்சீங்களா? ஒவ்வொரு நாளும் வேத வசனத்து மேல பிரியம் வச்சு, சாதாரணமா படிக்கக்கூடாது, ஏதோ கடமைக்காக படிக்கிறோம்ல. இது தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை. என் வாழ்க்கைக்கு செம்மையான வழியை காட்டுவதற்கான வழி அதுலதான் இருக்கு. ஆண்டவரே, அந்த வார்த்தையை நானு என் போஜனமாக உட்கொள்ள விரும்புறேன். இதுல ஜீவன் இருக்கு, இதுல ஆரோக்கியம் இருக்கு, எனக்கு இந்த வசனம் தேவை. அப்படி நீங்க உட்கொள்றீங்களா? 1, உட்கொண்ட உடனே அதை நீங்க உங்க வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிச்சிடணும். அந்த வசனத்தின்படி நடக்க ஆரம்பிச்சிடணும். நடக்க ஆரம்பிக்கும் போது, கீழ்ப்படி ஆரம்பிக்க ஆவியானவர் உங்களுக்குள்ளே வர ஆரம்பி. நீங்க தேவனுடைய பிரசன்னத்தை உணரலாம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்தை இந்த மாதிரி நீங்க வாழ்ந்தீங்கன்னா உணர முடியும். அதே போல அந்த வசனம் உங்களுக்குள்ள இருக்கும்போது அடுத்த டெம்ப்டேஷன் வந்துதான் ஆகும். நல்ல ஞாபகத்துல வைத்துக்கொள்ளுங்க. பிசாசு பயங்கர டெம்ப்டேஷன் கொண்டு வருவான், சோதனையை கொண்டு வருவான். உங்களை அந்த ஆண்டுடைய வழியை விட்டு வழி விலக பண்றதுக்கு நிறைய காரியத்தை கொண்டு வருவான். ஆனா நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நிலைத்திருக்க பழகணும். என்ன செய்யணும்? நிலைத்திருக்க பழகணும். இந்த நிலைத்திருக்கதா என் ஆண்டவர் உங்கள் மேல் பிரியம் வைக்க ஆரம்பிப்பார். அப்போ நீங்க வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு தரப்படும். இன்னைக்கு தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், உங்களுடைய வசனத்தின்படி நடப்பேன், அந்த வசனத்துல நிலைத்திருப்பேன் என்று சொல்லுங்க. இப்படி சொல்லி தேவ சமூகத்துல உங்களை அர்ப்பணித்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய தேவைகளை அற்புத விதமாய் சந்திப்பார். நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு தேவன் காரியத்தை செய்வார். அவர் செய்யற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில அதிசயமாய் இருக்கும், அற்புதமாய் இருக்கும், வித்தியாசமாய் இருக்கும். நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர ஆரம்பிச்சிருவீங்க.